ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம உலக பணக்காரர்கள் பை பூதபாண்டியன் இந்த புக்கோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கில் இந்த வேர்ல்டில் இருக்க ரிச்சஸ்ட் பர்சன் சில பேரோட லைஃப்பும் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் லாஸ்ட்டாக நம்ம லைஃபுக்கு தேவைப்படுற சில இம்பார்ட்டண்ட் இன்ஃபோஸ் நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறையா சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட், திருபாய் அம்பானி ஃப்ரெண்டோட ஹெல்ப்பால் ஒரு ஃப்ரெஞ்ச் ட்ரேடிங் கம்பெனி கேஸ் ஸ்டேஷனில் ஜாயின் பண்ணுறாரு. இவரோட குட் ஒர்க்கை பார்த்து அவங்க ப்ராடக்ட்ஸை ஃபாரின் மார்க்கெட்ஸ்க்கு சேல் பண்ணுற ஒர்க்கோட மேனேஜர் பொசிஷனை கொடுக்குறாரு. 14 ஏஜ் அப்போ பிழைப்பிற்காக போனவர் 24 ஏஜில் நிறைய சக்ஸஸை கெயின் பண்ணி பர்மாவில் சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு உயர்ந்திருக்கார். 1932 டிசம்பர் 28 குஜராத்தில் இருக்க சர்வாட்ன்ற வில்லேஜில் பிறந்திருக்கார். இவர் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கார். இவரோட ஃபுல் நேம் திலக்லால் ஹீராசந்த் அம்பானி. 14 ஏஜில் ஏடன் நாட்டுக்கு போய் பெஸ்கோ கம்பெனியில் கணக்கு பிள்ளையாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கார். அங்கே நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுறார். 1950 ஏடன் நாட்டில் அந்த நாட்டு கரன்சி ரியாலுக்கு டிமாண்ட் ஹை ஆகுது. ஏன்னு செக் பண்ணி பார்க்குறப்ப அதில் இருக்க சில்வரை பிரித்து எடுத்து இவர் ப்ராஃபிட் கெயின் பண்ணியிருக்கார். இதை போலீஸ் கண்டுபிடிச்சி அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் செய்கிறார். அதில் நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்தப்போவும் இவர் ஃபீல் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு என்னென்ன கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்கார். 1958 ஃபேமிலியோட இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வரார். அப்போ இந்தியாவில் சிந்தட்டிக் ஃபைபருக்கு நல்ல டிமாண்ட் இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை சப்ளை பண்ணுறாரு. இந்த ஸ்டேஜில் 300 ருபீஸ்க்கு புவனேஸ்வரில் சாதாரண வீட்டில் இருந்திருக்காரு. 1968 விமல் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணுறாரு. இவரோட ரிலையன்ஸ் கம்பெனியில் நிறைய நியூ ஐடியாஸை எப்பயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. 1977 ரிலையன்ஸ் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வருது. 3 இயர்ஸில் 940 crores ப்ராஃபிட் கெயின் பண்ணுறாரு. வேறு கம்பெனிஸோடு ஜாயின் பண்ணி நிறைய மக்கள்கிட்ட ரீச் ஆகுறாரு. இவரோட பிஸ்னஸில் டெவலப் ஆகும்போது நிறைய பேர் இவரை டிஃபேம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவரோட பாலிசிஸை எப்பயுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி பீப்புள்ஸுக்கு எப்போவும் நல்ல ப்ராடக்ட்ஸாகவே சப்ளை பண்ணியிருக்கார். சாம் வால்டன் ஒக்லாமா டிஸ்ட்ரிக்டில் கிங்ஃபிஷர்ன்ற வில்லேஜில் பிறந்து மார்ஷல்ன்ற ஊரில் படித்து கொலம்பியாவில் ஹைஸ்கூல் அண்ட் காலேஜ் படித்து முடிக்கிறார். இவரோட அப்பா தாமஸ் கிப்சன் வால்டன் கடுமையான உழைப்பாளி, நேர்மை மற்றும் நாணயம் மிக்கவர். சாமோட தந்தை கஸ்டமர்ஸுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுக்குற தொழில் செய்து வந்திருக்கார். இதையே சாமும் செய்கிறார். பொருளாதார சிக்கலை சமாளிக்கிறதுக்காக இவரோட அம்மா பால் மற்றும் ஐஸ்கிரீம் வியாபாரம் செய்கிறாங்க. சாமும் டைம் கிடைக்கிறப்ப நியூஸ் பேப்பர் போட்டிருக்காரு. முயல் புறா வளர்த்து விற்று பணம் சம்பாரிச்சிருக்காரு. 1942 ஆர்மியில் ஜாயின் பண்ணி அவரோட நாட்டுக்கு சேவை செய்யணும்னு விரும்புகிறார். ஆனால் மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் ஹெல்த் இஷ்யூனால் பாஸ் ஆகாதனால இவர் செலக்ட் ஆகலை. பிராயன்ற இடத்துல இருக்க வெடிமருந்து தொழிற்சாலையில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. அங்கே ஹெலன்றவங்கள மீட் பண்ணி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ ஆர்மியில் ஜாயின் பண்ணி பிரிசனர்ஸை மானிட்டர் பண்ணுற போஸ்டிங் கொடுக்குறாரு. 1 இயர் கழிச்சு ஹெலனை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஆர்மியில் இருக்கப்போ லைப்ரரியில் பிஸ்னஸ் ரிலேட்டட் புக்ஸை படிக்கிறாரு. இதனால் பிஸ்னஸ் பற்றியும் சேல்ஸ் பற்றியும் நிறைய கற்றுக்கிறாரு. ஸோ இவரோட மனசுலையும் பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியா வருது. சாம் வால்டன் 7,000 பேர் மட்டுமே வாழ்ந்து வந்த நியூபோர்ட் நகரில் $25,000 ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறாரு. பட் அதில் இவருக்கு லாஸ் தான் ஆகுது. ஸோ சின்னதாக ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறாரு. அதில் சில அனுபவங்களும் பெறாரு. ரீசெல்லர்ஸ் காஸ்ட் கட் பண்ணுறதுக்காக மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இருந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுக்கே வாங்கி விற்கிறார். உமன்ஸ் இன்னர்வேர்ஸ், ரிப்பன், மேல் கார்மெண்ட்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாரு. இதை எல்லா வால்மார்ட் ஸ்டோர்ஸ்லையும் ஃபாலோ பண்ணுறாரு. சேல்ஸ்க்காகவே ஒரு வேன் வாங்கி க்ரௌட் இருக்க பிளேஸில் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறாரு. ஸோ இவருக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பீப்புள்ஸும் ப்ரைஸ் கம்மியாக ப்ராடக்ட்ஸ் கொடுக்க முடியுது. இதனால் இவரோட காம்படிட்டர்ஸ் கோவப்படுறாங்க. இதனால் லோ கமிஷனில் நிறைய பொருட்கள் வாங்கி கொடுக்குற ஹாரி வைஸ்னர்கிட்ட இருந்து திங்ஸ் வாங்கி விற்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவர் நிறைய வால்மார்ட் செயின் ஸ்டோர்ஸோட சேல்ஸ் அதிகமாகுது. இதனால் இவரோட லோன்ஸை ஈஸியாக ரீபே பண்ண முடியுது. இன்னும் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பாப்கார்ன், ஐஸ்கிரீம் மெஷின்ஸ் எல்லாம் வாங்கி கடைக்கு முன்னாடி விற்கிறார். நியூபோர்ட்டில் லீஸுக்கு ஷாப்ஸ் எடுத்து ரெடிமேட் கார்மெண்ட் சேல் பண்ணுறாரு. டைரெக்டாக சேல்ஸில் இறங்கி கஸ்டமர்ஸுக்கு தேவை இறங்கி ப்ராடக்ட்ஸை கொடுக்குறாரு. இதனால் இவருக்கு இன்னுமே செல்வாக்கு அதிகரிக்குது. இன்னும் நிறைய ஊர்லேயும் ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணி ஷேர் மார்க்கெட்ஸ்க்கும் வராரு. வரலாற்றில் இருக்க சாதனையாளர்கள் எல்லாரும் பல சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி வந்தப்புறம் தான் அவங்களால சாதனை படிக்க முடிஞ்சிருக்கு. அவங்க வெற்றிக்கு அடிப்படையாக அமைஞ்சது பணம் மட்டும் இல்லை, அவங்களோட விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, ஹார்ட்ஒர்க், திடமான மன உறுதி, இது எல்லாத்துக்கும் மேலே தனி மனித நல்லொழுக்கம் தான் அவங்கள முன்னேற்றிருக்குன்னு சொல்லியிருக்காரு. தோல்வி வந்த உடனே டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் அது எதனால் ஏற்பட்டுச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணாலே ஈஸியாக வெற்றி பெற முடியும். வெற்றிங்கிறது நம்ம ஃப்யூச்சரில் ஃபாலோ பண்ண வேண்டிய லைஃப் எத்திக்ஸோட வார்னிங் சிக்னல். வெற்றி பெற்றவர்கள் அடக்கத்தோடு இருக்கணும். பெற்ற வெற்றியை தக்க வச்சுக்கிறது வாழ்க்கை கலைன்னு சொல்லியிருக்காரு. இந்த புக்கை படிக்கிறப்போ கீழே வைக்கவே முடியல. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஈஸி ரீடிங்காகவும் இருந்துச்சு. இந்த புக்கில் இவர் மென்ஷன் பண்ணியிருக்க வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சன்ஸோட ஸ்டோரிஸ் அவ்வளோ அழகாக எழுதியிருந்தார். இந்த புக்கில் இன்னுமே நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காரு. இன்னும் சில வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சன்ஸை பற்றியும் சொல்லியிருக்காரு. அதோட நம்ம வெற்றி பெறுறதுக்கான வழிமுறைகளையும் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக படித்து பாருங்கள். இந்த புக்கோட லிங்க் கிடைக்கல. ஸோ பப்ளிஷிங் பண்ணுறவங்க நேம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ.